இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அன்று செய்கிற அற்புதங்களை பார்த்து நிறைய பேர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. அவர் கல்யாண வீட்லைங்கள அவர் செய்த அற்புதத்தை பார்த்து அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. இந்த காலத்துலேயும் அதுதான் நிறைய நடந்துட்டுருக்கு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு அவரே சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்லிப்பார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்கள், அதிசயங்கள், வாக்கு வல்லமைகள், சுகமளிக்கும் வரங்கள், பிசாசுகளை துரத்தல், இந்த மாதிரி நோய்களை குணமாக்குதல், இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும்போது அங்கே கர்த்தருடைய நாமத்து மேலே ஆண்டவர் மற்ற மக்கள் விசுவாசம் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதகமத்தில், அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யலை. ஏன் அப்படின்னா அவங்க விசுவாசிக்கலை அப்படின்னு இருக்குது. விசுவாசம் இல்லாத இடத்துல அற்புதம் நடக்காது. அற்புதம் நடந்தால் அங்கே விசுவாசம் வரும். இப்படி ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது. அற்புதங்களை கண்டதுனால விசுவாசிக்கிறாங்க. சில பேர் அற்புதங்களை கண்டாலும் விசுவாசிக்க மாட்டாங்க. காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அவரை முழு மனதோடு விசுவாசித்தால் நம்ம பாக்கியவான்கள். ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதை விட அற்புதங்களை பெறாமலே அவர் மேலே விசுவாசம் வைக்கிறது பெரிய விசுவாசம். அது பெரிய ஆண்டவருடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நான் அவருடைய அற்புதங்களை பார்த்தா தான் நான் அவர் மேலே விசுவாசம் வைப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பின தேவன். நாம் அவர் மேலே என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் நமக்கு செய்வார், செய்து முடித்தார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். நிறைய நேரங்கள் நாம் விசுவாசம் வைக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கும். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கடவுது அப்படிம்பார். நாம் எந்த அளவில் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவில் நமக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் சில இடங்களில் அவரால் அற்புதம் செய்ய முடியலை. காரணம் என்ன? அங்கே அவங்க விசுவாசிக்கலை. விசுவாசிக்காத இடத்துல அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவங்களும் விசுவாசத்தோடு இவங்கள்ட்ட போய் ப்ரேயர் பண்ணால் இந்த காரியம் நடக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இல்லை அவங்களால என்ன செய்ய முடியும், அவங்கள்ட்ட போய் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சி வரவங்கள்ட்ட ஒன்றும் அற்புதம் செய்ய அவரால் முடியாது. இது விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் அற்புதங்கள் நடக்கும். நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு அற்புதம் நடக்கும். அதனால தான் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்களை கண்டதுனால விசுவாசம் வைக்கிறாங்க. சில பேர் விசுவாசம் வைக்கிறதுனால அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோமா? அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவில்லைன்னா நம்ம இன்னும் விசுவாசம் வைக்கவில்லைன்னு அர்த்தம். சில நேரங்களில் விசுவாசம் வைத்தால் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மேன்மையாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள் விசுவாசத்தின் மூலம் நான் பெற்றுக்கொண்டது தான். என்னுடைய குடும்ப காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பேரம்பேத்திகள் எல்லாமே உயர்வுகள், பணி உயர்வுகள், ஊழிய உயர்வுகள் எல்லாமே விசுவாசத்தை கனப்படுத்தி தான் ஆண்டவர் தந்தது. நான் முழுமையாக அவர் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போது முழுமையாக நம்ம இடத்துல அன்பு செலுத்தினா தான் அவரால் நமக்கு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அன்பை நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம செலுத்துவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம், விசுவாசம் வைப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.